சிவாய நமக. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். ஒரு ஜாதகத்திலே 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானம், 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், இந்த 2 இடங்களில் அசுப கிரகங்களுடைய பார்வை அல்லது சேர்க்கை, ராகு கேது செவ்வாய் சனியினுடைய கிரக சூழ்நிலைகளை பொறுத்துதான் ஒருவருக்கு திருமணமானது விரைவில் நடைபெறலாம், அல்லது காலதாமதமாக நடைபெறலாம், அல்லது நடைபெறாமலும் போகலாம். இப்படி திருமணமானது தடைபட்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள், பரிகாரங்கள் என்ற பெயர்களில் வாழைமரங்களுக்கு திருமணம் செய்து வைத்தல், சில சடங்குகளை செய்தல், இதெல்லாம் நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்படாத சில விஷயங்களாகும். அப்படி திருமணத்தடை இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக ஒரு சுயம்பர யாகமானது உங்களுடைய வீட்டிலேயோ அல்லது திருதலங்களிலோ அவர்கள் அமர வைத்து பார்வதிதாயின் அந்த யாகமானது வளர்க்கப்பட்டு, அந்த வளர்க்கப்பட்ட அன்றிலிருந்து 48 நாள் சைவத்தை கடைபிடித்து சுயம்பரத்தில் வரக்கூடிய அந்த மூல மந்திரத்தை காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலும் மாலையிலும் உச்சாரணம் செய்து வருகின்ற சமயத்தில் திருமணத்தடையானது விலகக்கூடிய சூழலாகும். இந்த திருமணத்தடையானது முன்னோருடைய கர்மாவினாலும் நிகழக்கூடிய ஒரு சூழலாக அமையக்கூடிய விஷயங்களாகும். அந்த 48 நாட்களுக்குள் ஏழை பெண்ணுக்கு மஞ்சள் துணியை வஸ்திரமாக எடுத்து தர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பள்ளியிலே படிக்கக்கூடிய ஏழை பெண் குழந்தைகளுக்கு நோட்டோ புத்தகம் பேனா வகை தானமாக கொடுத்து தம்முடைய கர்மாகாரியங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதைவிட மிக முக்கியமானது, இந்த 48 நாட்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் சிவாலயங்களில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனிற்கு எலும்புச்சம்பழத்தினால் மாலை அணிவித்து, எலும்புச்சம்பழத்தினால் தீபம் ஏற்றி வருகின்ற சமயத்தில் கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட உன்னதமான வாழ்க்கையை, ஒரு சிறப்பான வாழ்க்கையானது உங்களுக்கு அமைத்து கொடுக்கப்படும். ஆகையினால் சிவாலயங்களில் கட்டாயமாக துர்க்கியம்மன் இல்லாத சிவாலயங்களே இருக்காது. சிவாலயங்களில் இருக்கக்கூடிய துர்க்கியம்மனுக்கு தான் இவ்வாறு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்கின்ற சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக 48 நாளில் அந்த திருமண தடையானது விலக்கப்பட்டு நல்ல வரனானது இறைவனுடைய அருள்மையினால் அமைத்து தரப்படும். அந்த சுலோகத்தையும் அடியேன் பதிவு செய்திருக்கின்றேன். இதை பொறுமையாக தினந்தோறும் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லலாம். குறைந்தது அந்த மந்திரத்தை 9 தடவையால் சொல்ல வேண்டும். அதற்கு மேல் அதிகமாக சொல்லும்போது நமக்கு பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் விரைவாக நடக்கக்கூடிய செயல்களாகும். ஆகினால் இது மாதிரி இறையர்களுக்கு உண்டான செயல்களை செய்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலம் பெற்று வாழ்வதற்கு சராசரம் அறுபடியேற்றும். ஓம் நமோ நம சிவாய நம.